ஹலோ வியூவர்ஸ், நாங்கள் இன்னைக்கு ஒரு புது வீடியோ போடலான்னு இருக்கோம் குக்கிங் விளாக் பற்றி. அதில் என்ன சொல்கிறோம்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தோசையில் தட் இஸ் பேன் கேக்கில் புதுவிதமாக முருங்கைக்கீரை போட்டு செஞ்சு தரலான்னு இருக்கோம். இப்போ ரெசிபிக்கு போகலாமா? வாங்க. இப்போ ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற தோசை மாவு இல்லை இட்லி மாவு, அவ்வளோதான். வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி ஒரே ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகாய் டேஸ்ட்டுக்காக, மாங்காய் சீவி வச்சிருக்கேன். அடுத்தது முருங்கைக்கீரையை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். கொழுந்து முருங்கைக்கீரையாக வாங்கிக்கோங்க, அதுதான் பெருசாக கசக்காது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருந்தால் தான். அப்புறம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு, எண்ணெய் இல்லை நெய், எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நெய் போட்டால் குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாவில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். அது ஆல்ரெடி போட்ட மாவு தான், இருந்தாலும் இந்த இன்க்ரீடியன்ஸ்க்காக கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதை கட் பண்ணிக்கோங்க. முழுசாக இருந்தால் அந்த நரம்பெல்லாம் வந்து வாயில் படும், அதனால சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. தென் வெங்காயம் கொஞ்சம் சேர்க்கலாம். எவ்வளோ வேணுமோ அதுக்கு நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் மாங்காய் துருவி வச்சுருக்கேன், அந்த துருவலை போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கேஸை பற்ற வச்சுக்கலாம். அதில் அரைக்கல்லாம் போட்டுக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அரைக்கல்லும் காயறதுக்கு டைம் வேணும். கல் காயிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, முருங்கைக்கீரை எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை குழம்பு வைக்கலாம், முருங்கைக்கீரை பொரியல் பண்ணலாம், முருங்கைக்கீரை அடை பண்ணலாம், முருங்கைக்கீரையில் ஒரு உசிரியல் பண்ணலாம். இவ்வளோ இன்னும் நிறையா பண்ணலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த ரெசிபி போடுறோம். இந்த ரெசிபியில் கல் காஞ்சிடுச்சு, நெய் ஊற்றியாச்சு. இப்போ இந்த மாவை எடுத்து அரைக்கல்லில் விடலாம். சின்னதாக குட்டியாக விட்டால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டியாக விட்டு இதை தேய்ச்சி விடுவேன். அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் விடுவேன். முருங்கைக்கீரையில் நிறையா சத்து இருக்குது, எல்லா விட்டமினும் இருக்குதுன்னு நம்ம சொல்ல தேவையில்ல, எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கெல்லாம். ஸோ இந்த முருங்கைக்கீரை எப்படியாவது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ தோசை ஒரு சைடு வெந்துச்சு, திருப்பி போடலாம். நம்ம பாருங்கள், தோசை கலரே அழகாக இருக்குது. இப்படி வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் லிட்டில் பிட் நெய் விட்டுக்கலாம். இப்போ முருங்கைக்கீரையில் வந்து என்னென்னமோ பண்ணலான்னு சொன்னேன். குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். என் குழந்தைங்களுக்கு கொடுத்து என் பேரை வரைக்கும் அதை கொடுத்துட்டேன். அதனால் ரொம்ப இம்யூனிட்டி பவர் வரும், அந்த வியாதியே வராது. இன்னும் வியாதியை கட்டுறது தான் இந்த முருங்கைக்கீரையை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. பிரெயின்லாம் நல்ல இம்ப்ரூவ் ஆகும். அதாவது நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் இம்யூனிட்டி பவருக்கு இந்த முருங்கைக்கீரை விட்டு அடிச்சுட்டு ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட மருத்துவ குணம் கொண்டது. இது நான் சொல்ல தேவையில்ல, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது. ஓகேவா? எங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்கிறதுனால எங்களுக்கு முருங்கைக்கீரையில் என்ன வேணால் எப்போ வேணால் பண்ணி சாப்பிட பிரச்சனை இல்லாமல் இருக்குது. வாங்கணும்னா சாப்பிட்டு வாங்கணும்னா எங்கேயாவது போகணும் மாற்றிக்கலாம், அதெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு எந்த டைமும் முருங்கைக்கீரை வச்சு நாங்கள் செஞ்சுப்போம். அடுத்தது இன்னொரு தோசை ஊற்றலான்னு இருக்கேன். அந்த தோசைக்கு பொடி போட்டு ஊற்றலான்னு இருக்கேன். பொடி இதை அடுத்த வாட்டி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அது சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா யாருமே விட மாட்டாங்க. இப்போ குழந்தைங்களுக்காக கொஞ்சம் காரம் கம்மியாக இட்லி பொடி போட்டுருக்கேன். இட்லி பொடி போட்டு சாப்பிட்டாங்கன்னா இன்னும் 2 தோசை எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்க. அதுக்கும் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் விடுறத விட நெய் போட்டால் நெய் சத்தும் சேர்ந்துடும் குழந்தைங்களுக்கு. அதனால் குழந்தைங்க நெய் சாப்பிட்டா மாதிரி ஆகிடும். நெய் தோசைன்னு சொல்லலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு இந்த தோசையை திருப்பிட்டு இப்போ அடுத்தது குழந்தைங்களை எப்படி சாப்பிட வச்சிங்கன்னா, நீங்கள் அதை குழந்தைங்களுக்கு அதை கொடுத்து சாஸு இல்லை வேறு ஏதாவது சட்னி நம்ம சாப்பிடலாம். ஆனால் சட்னி இல்லாமல் குழந்தைங்களுக்கு சாஸு ஸ்வீட்டாக இருக்கிற ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா, சக்கரை அது மாதிரி போட்டால் கூட அது மாதிரி சக்கரை இப்போ சேர்க்கறது இல்லை, பயிர் அது மாதிரி கூட கொடுத்தா கூட குழந்தைங்களுக்கு நல்லது. இப்போ அந்த தோசையை திருப்பிலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்க. தோசை நல்லா வெந்து 2 பக்கமும் சூப்பராக இருக்குது. இது பொடி தோசை, இது வெறும் முருங்கைக்கீரை தோசை. இந்த தோசை ரெடி ஆகிடுச்சு. தோசையை காலையில் டிஃபனுக்கு 5 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் தான் பண்ணி வைக்கணும். அப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு காலை டிஃபன் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்கூலுக்கு போகிறதுனா நல்ல கிடைக்கும். கீரையும் சேர்ந்த மாதிரி இருக்குது. கீரை தான் நம்ம எப்பவுமே சாப்பிட்டு குழந்தைங்க எல்லாருக்கும்
கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அமைச்சிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.